ஆண்டவர் இயேசுவிலும் புனித சந்தன மாதாவிலும் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சந்தன மாதா திருத்தலத்தில் உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய தாத்தா பாட்டிகளுக்கு விழா எடுக்கக்கூடிய இந்த நாளில் இந்த இடத்தில் சந்தன மாதாவினுடைய பக்தர்களாக காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன். புனித அன்னாள் சுவைக்கினுக்கு பெரிதாக வேறு எங்கும் விழா எடுப்பதாக தெரியவில்லை. அன்னாள் சபைகள் என்று ஒரு சில சபைகள் புனித அன்னாளை பாதுகாவலியாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த துறவர சபைகள் மட்டுமே அவர்களுடைய இல்லங்களிலே இந்த விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் ராஞ்சியத்தில் மட்டும் எவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருவது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், இந்த அருமையான இடத்தில் தங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக உணர்ந்தவர்கள் எல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறை எப்படி வருகை தந்து சந்தன மாதாவினுடைய புகழ் பாடி அவருடைய பரிந்துரையால் ஆசீர்வதிக்கப்படுவது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இரண்டாவது முறையாக திருவிழா திருப்பலிக்கு இந்த இடத்திலே தலைமை வகிக்கிறேன். முதல் முறை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக குருவாக இங்கே வந்து திருப்பலிக்கு தலைமையை ஏற்றேன். இந்த நாளில் ஆயராக முதல் முறை 87வது ஆண்டு திருவிழா திருப்பலிக்கு தலைமை ஏற்று உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை பகிர்ந்தளித்து உங்களுக்கு இறை ஆசிரையும் சந்தன மாதாவினுடைய பரிந்துரையையும் பாதுகாப்பையும் பெற்றுத் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த விழா உலக திருச்சபை முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முதலில் சுவைக்கின் அன்னாள், இவர்கள் அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள். இந்த பெயர்களை நாம் திருவிவிலியத்தில் எங்கும் பார்ப்பதில்லை. பழைய ஏற்பாட்டு நூல்கள் 46, புதிய ஏற்பாட்டு நூல்கள் 27 ஆக மொத்தம் 73 நூல்களில் எந்த இடத்திலும் சுவைக்கின் அன்னாள் என்ற பெயர்கள் இடம்பெறுவதில்லை. பின் எப்படி நாம் மரியாவினுடைய பெற்றோர்கள் சுவைக்கின் அன்னாள் என்று நாம் தெரிய வந்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட நூல்கள் என்று தொடக்க திருச்சபை முடிவு செய்தவை பழைய ஏற்பாட்டில் 46, புதிய ஏற்பாட்டில் 27. குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டு நூல்கள் 27 என்று முதல் நூற்றாண்டில் திருச்சபை முடிவு செய்ததற்கு காரணம் என்ன என்றால், இறை வெளிப்பாடு கடைசி அப்போஸ்தலர் இறப்போடு நின்று விட்டது என்று திருச்சபை நம்பியது. கடைசி அப்போஸ்தலர் அல்லது கடைசி திருத்தூதர் என்பவர் யார் என்று சொன்னால் புனித யோவான். நேற்று அகில உலக திருச்சபை சந்தியாகப்பருடைய திருவிழாவை விவிலியத்தில் அவர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். அவரும் அவருடைய சகோதரர் யோவான். ஆண்டவர் இயேசுவின் 12 சீடர்களிலே அவர்களும் இருவர். அந்த 12வது சீடராக இறந்தவர் தான் ஏறத்தாழ 110 வயதில் இறந்தவர் புனித யோவான். அவர் நற்செய்தி நூல் ஒன்றையும் திருவழிபாட்டு நூல் ஒன்றையும் 3 திருமுகங்களையும் ஆக மொத்தம் 5 நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர் புனித யோவான். அவருடைய இறப்போடு திருவழிபாடு நின்று விட்டது என்று திருச்சபை நம்பியது. எனவே இந்த 27 நூல்களில் 4 நற்செய்தி நூல்கள், மீதி 23 மடல்கள் நூல்கள். இந்த நூல்களில் சுவைக்கின் அன்னாள் பெயர் இடம்பெறவில்லை. மக்களுக்கு ஒரு குறை இருந்தது. முதல் நூற்றாண்டு மக்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி அவர்கள் நிறைய தெரிய விரும்பினார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமான நற்செய்திகள் மாற்கு, மத்தேயு,
லூக்கா, யோவான். இந்த நற்செய்திகள் ஆண்டவர் இயேசுவினுடைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான் பேசுகின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நற்செய்தி நூல்களிலே கடைசி 3 நாள் நிகழ்வுகளுக்கு 3இல் ஒரு பகுதி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். சொல்லப்போனால் மார்க்கு நற்செய்தியை முன்னுரையோடு கூடிய பாடுகளின் நிகழ்ச்சியுரை என்று அழைப்பார்கள். அந்த அளவிற்கு கடைசி 3 நாள் நிகழ்வுகளுக்குத்தான் நற்செய்தி நூல்கள் முக்கிய இடம் கொடுத்திருக்கின்றன. காரணம் என்ன என்றால், இந்த கடைசி 3 நாள் நிகழ்வுகள் பாஸ்கா மறைபொருள் என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இதன் வழியாகத்தான் அவர் இறை மகன் ஆனார் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்தார். எனவேதான் திருத்தூதர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு முக்கிய இடம் கொடுக்கிறார்கள். இயேசுவினுடைய பிறப்புக்கோ அவருடைய வளர்ப்புக்கோ பெரிதாக இடம் கொடுக்கவில்லை. 4 நற்செய்திகளிலே 2 நற்செய்தியாளர்கள் மார்க்கும் யோவானும் அந்த நற்செய்திகளை இயேசுவினுடைய பணிவாழ்வோடு, அதாவது அவருடைய திருமுழுக்கில் இருந்துதான் ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய பிறப்பை பற்றி பேசுகிறவர்கள் 2 பேர் தான், மத்தேயும் லூக்காவும். இந்த 2 பேரும் இயேசுவினுடைய பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் கொடுக்கிற அதிகாரங்கள் 2 மொத்தம் 4 அதிகாரங்கள் தான். 30 வயதிற்கு வெறும் 4 அதிகாரங்கள். ஆனால் மற்ற அனைத்து அதிகாரங்களும் மார்க்கிலே 16 அதிகாரம், யோவானிலே 24 அதிகாரம், 40 அதிகாரம் வந்து விட்டார்கள். லூக்காவிலே 22 இல்ல, லூக்கா 24, யோவான் 21, மார்க்கு 16, 21, 16, 30, 46. லூக்கா 24. அதுல 2 கழித்துக் கொள்வோம். என்றால் பிறப்பு வளர்ப்பிற்கு 2 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது 64 பிளஸ் 22 86. அதற்கு பிறகு மத்தேயுவிலே 28 அதிகாரங்களை 2 கழித்துக் கொண்டோம் என்று சொன்னால் 26 அதிகாரங்கள். 86 பிளஸ் 26 100, 112 அதிகாரங்கள் இயேசுவினுடைய பணிவாழ்வுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறார். சொல்ல போனால் 3 வருஷத்துக்கு 116 அதிகாரங்கள், 30 வருஷத்திற்கு வெறும் 4 அதிகாரங்கள். இதிலே முக்கியமான செய்திகளை இவர்கள் சொல்லவில்லை. முக்கியமான செய்திகள்: இயேசு பிறந்தார், எப்படி வளர்ந்தார், 30 வருஷம் எங்கே இருந்தார், என்ன செய்தார், இயேசுவினுடைய தாயினுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, அவருடைய பெற்றோர்கள் யார், யோசேப்பு எப்படி மரணித்தார், இப்படி எல்லாம் சொல்லவில்லை. இதையெல்லாம் இவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கேட்க விரும்பினார்கள். இவர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்காக திருமறை புறநூல்கள் என்று சில நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டன. அவற்றை திருச்சபை போலி நற்செய்திகள், சூடோ காஸ்பல்ஸ் என்று அழைத்தன. அப்படி வந்தவற்றில் யாக்கோபின் முன் நற்செய்தி, பிலாத்துவின் பணிகள், போலி மத்தேயுவின் நற்செய்தி நூல், இப்படி பல திருமறை ஏற்றுக்கொள்ளாத நூல்கள் வந்தன. இதிலே யாக்கோபின் முன் நற்செய்தி என்ற நூல்தான் அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் சுவைக்கும் அந்நாள் என்று சொல்லுகின்றனர். அதுபோல சில சுவாரஸ்யமான கதைகளையும் சொல்வது அந்த யாக்கோபின் முன்னட்சி. குறிப்பாக ஆண்டவர் இயேசு வளர்கிற பொழுது, பிறந்து அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நிறைய புதுமைகள் நடந்தன என்று யாக்கோபின் முன்னற்செய்தி நூல் சொல்கிறது. அதிலே ஒரு கதை என்ன என்று சொன்னால், இயேசுவை குளிப்பாட்டுவார். இப்போ உங்க பிள்ளைகளை எல்லாம் குளிப்பாட்டீங்களே, வெளி வீட்டுக்காரங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியும். உங்க வீட்டுக்குள்ள உங்க பாத்ரூம்ல குளிப்பாட்டுவீங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி குளிப்பாட்டுவாங்க அப்பா அம்மா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது
அம்மா சாலமா வெளியே வந்து திண்ணைக்கு முன்னாடி தெருவுல ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அல்லது தரையில உட்கார்ந்து காலை நீட்டி பிள்ளைய தூக்கி காலில் தன்னை நோக்கி உட்கார வச்சு அதை ஒரு ரொம்ப ஜாலியா இருக்கும். பிள்ளை சிரிக்கிறது, சிரிக்கிறது, அதுக்கு தாய் பதில் சொல்றது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகான காட்சிகளா இருக்கும். இப்போ தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டிட்டு அப்புறம் தொடச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப வீட்டுக்கு முன்னாடி தெருவுல நடந்தீங்கன்னு சொன்னா சகதியா இருக்கும். இப்படி ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியா குளிப்பாட்டிய பிறகு அங்கே சகதி ஏற்பட்டு விட்டது. அந்த தெருவிலே ஒரு தொழு நோயாளி பிச்சை கேட்டு வந்தான். அவன் இந்த சகதியாக போன தண்ணீரிலே தடுமாறி விழுந்தான். விழுந்து ஒரு புரண்டவுடன் அவனுடைய தொழுநோய் முழுவதும் குணமாயிற்று. இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான புதுமைகள் பற்றி இந்த யோவான் நற்செய்தி, இந்த யாக்கோபின் முன் நற்செய்தி சொல்கிறார். எனவே இந்த யாக்கோபின் முன் நற்செய்தியில் இருந்துதான் அன்னை மரியாவினுடைய தாய் பெயர் அன்னா என்றும் அவருடைய தகப்பன் பெயர் சுவைக்கும் என்றும் நாம் அறிய வருகிறார். இவர்கள் பற்றிய பக்தி திருச்சபையிலே எப்பொழுது வளர்ந்தது என்று சொன்னால் அது முதலில் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமையை ஆண்ட ஜஸ்டின் என்ற அரசன் கான்ஸ்டாந்தினோபிளிலே ஒரு ஆலயத்தை புனித அண்ணாவுக்கு கட்டுகிறான். அதற்கு பிறகு கீழே திருச்சபைகள் சுவைக்கினுடைய பக்தியை 8ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்தன. நாம் எல்லாம் மேற்கத்திய திருச்சபையை சார்ந்தவர்கள், லத்தீன் திருச்சபையை சார்ந்தவர்கள். நம்முடைய லத்தீன் திருச்சபை ஒரே சமயத்தில் கிபி 15ஆம் நூற்றாண்டிலே சுவைக்கினுக்கும் அன்னாளுக்கும் திருநாள் கொண்டாட ஆரம்பித்தது. இப்படித்தான் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து நமது லத்தீன் கத்தோலிக்க திருச்சபையிலே சுவைக்கின் அன்னாள் புனிதர்களாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். சரி, இந்த பெயர் அன்னா என்றால் என்ன என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அன்னா என்பதும் சுவைக்கின் என்பதும் எபிரேய சொற்கள். இந்த அன்னா என்ற சொல்லுக்கு அருள் என்று பெயர். எனவே அந்த காலத்துல பல பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அருளம்மா, அருளாயி, அப்புறம் கொஞ்சம் டீசெண்டா அருள்மேரி, அப்புறம் எல்லாம் பெயர் வைத்தார்கள். அதெல்லாம் அருளானந்தரை வைத்த பெயர்கள் அல்ல, அண்ணா அருள் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்டார்கள். சுவைக்கின் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் இறைவன் தயார் செய்கிறார் என்று அர்த்தம். எனவே சுவைக்கின் அந்நாள் இவர்களுக்கு கடவுள் அருள் கொடுத்து இவர்களை தன்னுடைய திருமகனை பெற்றெடுக்கிற தாயை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சரி, இதுவரைக்கும் சரி. அந்நாள் என்றுதான் அதிகாரப்பூர்வமா சொல்றோம். இந்த சந்தன மாதா எங்கிருந்து வந்தார்கள்? சில பேர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், விவரம் தெரியாம சந்தன மாதா என்பது மாதாவுக்கு கொடுக்க இன்னொரு பேரு என்று நினைக்கப்படுவார்கள். சகாய மாதா, இறக்க மாதா என்று பல்வேறு பேர்கள் இருக்கின்றனவை. அது போல இது ஒரு மாதா என்று நினைத்துக் கொள்வார்கள். இது மாதாவினுடைய பெயர் அல்ல, மாதாவினுடைய தாயினுடைய பெயர், அண்ணாவுடைய பெயர். இந்த சந்தன மாதா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சந்தனம், இங்க நிறைய பேர் சந்தன சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் வைக்கிறது இல்லை. அந்த காலத்துல தானே புனிதர்கள் பேரெல்லாம் வைக்கிறது. இப்ப எல்லாம் ஈஷ், வாஸ், பூஸ், பீஷ் அப்படித்தானே, வெறும் சவுண்டு தானே பேராக வருகிறது. அது சரி, கொடுமையை பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த பேர் வச்சிருப்பாங்க சில பேர்கள். அந்த அது ஹிந்தியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம். அதுல ஒரிஜினலா போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்டா அந்த பேரை வச்சாங்க, அந்த பேரை பாத்தீங்கன்னா மோதின்னு அர்த்தம் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் அனிதா, பொதுவான பேரு. இந்த அனிதானா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் தெரியாமலே பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலதான் சந்தனமேரி, சந்தனசாமி என்றெல்லாம் நாம் பெயர் வைத்தோம், அர்த்தம் பொருத்தமாக. இந்த சந்தனம்ங்கிறதுங்க, நம்ம சந்தனம் சொன்னா மரம் தான் ஞாபகம் வரும், சந்தன பொட்டு ஞாபகம் வரும். இங்க கவிஞன் எழுதின ஒரு கவிதை. இந்த மரத்தை பத்தி நினைக்கிறதுல இன்னைக்கு எல்லாம் கண்ட மாதிரி மழை பெய்யாத காலத்துல எல்லாம் மழை பெய்யுது, சூறாவளி, சுனாமி எல்லாம் நினைக்காத போதெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம்னா மரங்களை நம்ம அழிச்சிடலாம், காட்டை அழிச்சு காங்கிரீட் வீடுகளா கட்டிடுறதுதான். நீங்க சில நாடுகளுக்கு போனீங்கன்னா மரத்தையே பார்க்க முடியாது. துபாய்க்கெல்லாம் போனீங்கன்னா காங்கிரீட் ஜங்கலும் பார்க்கலாம்.
ஜங்கல்னா காடுன்னு அர்த்தம். ஆனா அது காங்கிரீட் காடு, இயற்கையான காடுகள் அல்ல. அதனால இந்த மரம் எவ்வளவு முக்கியம் என்பதனை சொல்லுவதற்காக கவிஞன் எழுதிய ஒரு கவிதை. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், படித்தோம் பேப்பர் காகிதம் பேனா மரத்தின் உபயம், மணந்தோம் சந்தனம் மாலை மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் ரப்பர் செருப்பு மரத்தின் உபயம், இறந்தோம் பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுள்ளி விறகு மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். மனிதா மனிதனாக வேண்டுமே மரத்தை காப்பாற்று, மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம், ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம். எனவே நாம் மரத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சந்தன மரம் மரத்திலிருந்து வருகிறது. இந்த சந்தனம் என்றால் மனம் தருவது, அதுதான். அப்போ இப்ப முதல்ல அடுத்தது ஏன் இப்படி சந்தனம் அண்ணால் ரொம்ப மனமாக மனம் வீசிய காரணத்துல வந்தது என்றால் இல்லை. இந்த சந்தன மாதா என்ற பெயர் அன்னம்மாளுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், நம்முடைய தமிழ் பேசுகிற இலங்கை மக்களிடமிருந்து வந்தது. அங்கே இருந்த மறைப்பணியாளர்கள் அண்ணா செயின்ட் அண்ணான்னு எழுதுறாங்க. அப்படி போட்டீங்கன்னா எஸ்டி அண்ணா, அண்ணாவை சொல்லி பாருங்க சந்தன மாதா என்று ஆகிவிட்டாங்க. அப்படித்தான் நம்முடைய நாட்டுக்கு சந்தன மாதா இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். எனவே எப்படி இப்ப குறிப்பாக இந்த நம்முடைய சந்தன மாதா மனம் வீசுகிறவர், யார் மனம் வீச முடியும்? அதுதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. மனம் வீசுகிறவர் யார்? இன்னும் அவர்களுடைய வரலாறு வரலாம். அதற்கு முன்னாடி கடவுளோடு தொடர்புடையவர்கள் மனம் வீசுவார். கடவுளோடு தொடர்புடையவர்களுக்கு நேச்சுரல் சென்ட் போதும். சில பேர் சென்ட் அடிச்சுட்டு வருவாங்க குப்புன்னு, ஆனால் நேச்சுரல் சென்ட் நான் ஒரு நாள் அடிக்கிறது. ஆனா என்னுடைய இயல்பான இயற்கை இருந்த மனம், தாய் வயிற்றிலிருந்து கடவுள் கொடுத்த மனம், அற்புதமான மனம். எனவே இந்த மனம் என்பது கடவுள் தொடர்புடையவர்களுக்கு, கடவுளோடு தொடர்புடையவர்களுக்கு, கடவுளுடைய அருள் பெற்றவர்களுக்கு. ஏனென்றால் அண்ணா என்பது அருள் பெற்றவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தாத்தா பாட்டி இயேசுவினுடைய தாத்தா பாட்டி, இவர்களை பற்றிய வரலாறை முன்னுரையை வாசித்தார்கள். இதுதான் அந்த வரலாறு. அதாவது சுவைக்கின் அண்ணா, இவர்கள் வாழ்ந்த வீடு அன்னை மரியாள் பிறந்த வீடு, அது எருசலேமிலே இருக்கிறார். இப்பொழுதும் புனித நாட்டிற்கு பயணம் செய்பவர்கள் அன்னை மரியாவோடு தொடர்புடைய ஒரு 4 இடங்களுக்கு செல்லலாம். ஒன்று குழந்தை பிறந்த இடம் பெத்லகேம், ஆனால் அது பெரிதாக அன்னை மரியாவோடு தொடர்புடையதில்லை. இரண்டாவதாக நாசரேத், மூன்றாவதாக கானாவூர், நான்காவதாக அவர் பிறந்து வளர்ந்ததாக, அன்னை மரியா பிறந்து வளர்ந்ததாக சொல்லப்படுகிற எருசலேமில் உள்ள வீடு, ஐந்தாவதாக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்ற பேராலயம். இப்படி 5 இடங்கள் இருக்கின்றன. இந்த 5 இடங்களில் இந்த 4வது இடம், அந்த இடம் அன்னை மரியா பிறந்ததாக சொல்லப்படுகிற வீடு அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய ஆலயம். அதற்கு முன்பாக ஒரு பெரிய பூங்கா இருக்கிறார். எனவே மரபு என்ன சொல்கிறது என்றால், சுவைக்கின் அண்ணால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்திலே அன்னை மரியா பிறக்கிறார் என்பது செய்தி. நான் உலகத்திலே பழைய நாடுகளுக்கு, பல நகர்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். குறைந்தது ஒரு 100க்கும் மேற்பட்ட அன்னை மரியாவுடைய சுரூபங்களை பார்த்திருக்கிறேன். இதிலே என் மனதிலே மிக அழகான சுரூபங்களாக மனதில் நிற்பவை 2. ஒன்று, புனித நாட்டில் கார்மேல் மலையில் இருக்கக்கூடிய கார்மேல் மாதா சுரூபம். இரண்டாவதாக
இந்த அன்னை மரியா பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிக அழகான அன்னை மரியா சொல்வார். இப்படி அன்னை மரியா பிறந்தது வசதியான பெற்றோர்களுக்கு, மிக அழகாக வளர்க்கப்பட்டார். அவர் அதற்கு பிறகு 12 வயதிலே தலைமை குருவால் எருசலேம் தேவாலயத்திலே வளர்க்கப்பட்டு அவருக்கு திருமணம் அறிவிக்கப்பட்டு சுயவரம் போல அறிவிக்கப்பட்டது. நம்ம தாத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்க போன யோசேப்புக்கு மாலை விழுந்த மாதிரி அவருடைய கையிலே எள்ளி மலர்கள் பூத்தன. அதன் காரணமாக தலைமை குரு யோசேப்புக்கு மரியாவை திருமணம் செய்து வைத்தார் என்று எல்லாம் சொல்றது இந்த யாக்கோபுவின் நற்செய்தி நூல். இப்படித்தான் அன்னை மரியா பற்றிய செய்திகளும் அன்னாள் சுவக்கின் பற்றிய செய்திகளும் நமக்கு வந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த வரலாற்றில் இருந்து நாம் பெறுகிற செய்திகள் என்ன என்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் செய்தி, இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். நம்முடைய முன்னோர்களையும் முன்னோர்களுடைய முன்னோர்களையும் தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நானும் பார்த்துட்டேன், இப்ப குறுமணத்துக்கு வருகிறவர்கள் அல்லது இளைய பொருட்கள்ல சின்ன சாமியார்கள்ட்ட உங்க தாத்தா பாட்டி பேர் என்னன்னு தெரிய மாட்டேங்க. அப்புறம் எப்படி அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லுவாங்க? என்ன கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுல இருந்து அதுக்கு முந்தின 5 தலைமுறை பேரை குறைஞ்சபட்சம் பெரியப்பா, அதுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன் பூட்டன் இப்படி சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது யாருக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. முதல்ல என்ன நடக்கணும்? இது என்ன காரணம்னு சொன்னா அதுக்கு நம்ம தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். கல்யாணம் பண்ண உடனே தனி குடித்தனம் வச்சிடறது. அது இப்ப ஒரு நாகரிகமாகவே கருத ஆரம்பித்து விட்டாங்க. தனி குடித்தனம் இருப்பதால என்ன ஆகிறது? தாத்தா பாட்டினா யாருமே தெரிய மாட்டேன். குறைந்தபட்சம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது விடுமுறைக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அம்மாச்சி வீட்டுக்கு, அப்பாயி வீட்டுக்கு என்று போவோம். அதனால இப்பொழுது இந்த தாத்தா அம்மாச்சி வீட்டுல அப்பாயியோட பழகின பழக்கம் இன்னும் கழிந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வீட்டில இருந்து நம்ம பழகின பழக்கம்லாம் காணாம போயிருப்பார்கள். எனவே எப்படி இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும், இவர்களுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும், தாத்தா பாட்டியை பற்றி பேச வேண்டும். அடிக்கடி என்னுடைய தந்தை ஐயாவை பத்தி பேசுறார், அப்பாயியை பத்தி பேசுறார். காய்ச்சல் வந்துட்டு அப்பா இருந்திருந்தா 5 நிமிஷத்துல சுகமா இருக்கும், ஒரு மருந்து கொடுப்பாங்க, சரியா இருக்கும் பாம்பார். அவருக்கு எனக்கு ஐயா பேரை வச்சார், மோட்ச ஆனந்த இருதயராஜன். இருதயம் ஐயா பேர். ஐயா எந்திரிச்சு நின்று பேசுனா ஊரே கேட்கும், அவனே அது மாதிரி நீ வரணும் அப்படிவா. இப்படிப்பட்ட மோட்டிவேஷன் இப்ப இதெல்லாம் இல்லாதனாலதான் பிள்ளைய இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆளு அறவம் தெரியாம நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு, நான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப எப்படி பிள்ளைகள் பிரபலமாக முடியும், வளர முடியும், தங்களுடைய ஆளுமையை பதிவு செய்ய முடியும்? எனவே தலைமுறை நம்முடைய தாத்தா பாட்டிகளை நாம் மகிழ்ச்சியோடு பாராட்ட வேண்டும், அவர்களுடைய சாதனைகளை நாம் சொல்ல வேண்டும். நாம இப்ப செய்யறதெல்லாம் பெரிய சாதனை என்று அல்ல. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற காலம் ஒரு நமக்கு சாதகமான காலமாக இருக்கிறது. கல்வி இருந்த காரணத்தினால் பொருளீட்டவும் சமூகத்திலே அந்தஸ்தை பெறவும் முடிந்தது. ஆனால் சாதாரணமாக இந்த அந்தஸ்து இல்லாம விவசாயம் செய்து கொண்டே இருந்த காலத்தில் எப்படி அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தார்கள், எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தார்கள், எப்படி ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை செய்து வளர்த்தார்கள் என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். அப்படி முன்னோரின் முன்னோரையும் வரிசை கிரமப்படி போட வேண்டும். அதனால என்னது, அவங்களுக்கு புகழ்ச்சி வரவில்லை, நமக்கு அவர்களுடைய வாழ்வு பாடங்கள் நமக்கு பாடங்களாக வந்து சேர்க்கின்றன. எனவே அவர்களை போற்ற வேண்டும். சரி, அவங்களை போற்றாட்டினாலும் பரவாயில்லை, குறைஞ்சபட்சம் அவங்கள வயதான காலத்துல வீட்டை விட்டு உரட்டிடாம அல்லது ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு சேர்த்திடாம வீட்டுல வச்சு பராமரிப்பது. இன்றைக்கு பல பேருடைய பிரச்சனை என்ன, காசு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன், நல்ல பென்ஷன் வருகிறது. ஆனால் அந்த பணம் எல்லாம் பேப்பர். பணம் எப்ப பிரயோஜனமாகும்? உங்களுக்கு தேவை இருக்கும் போது தேவைக்கு செலவு பண்ணாத்தானே அதுக்கு
வேல்யூ, மதிப்பு. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த பேப்பர் காகிதத்துக்கு பெரிய விஷயமே. ஆனால் அன்புக்கு, பாசத்திற்கு தேவை இருக்கிறார். அவர்கள் வயதான பிறகு அவர்களுக்கு தேவையானது பெரிய விஷயங்கள் இல்லை. சாதாரணமாக நல்லா இருக்கீங்களாப்பான்னு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாளும் பேசினா ரொம்ப சந்தோஷம், குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணியாவது பேசுவேன். அப்படி எல்லாம் பேசுவது. ஒரு ஆட்டோவுல ஒரு வசனம் பார்த்தேன், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம். பெரிய பங்களா கட்டிட்டு அதுக்கு அன்னை இல்லம்னு அவங்க அம்மா பேர்ல அன்னை இல்லம் வச்சு, அந்த அன்னையோ முதியோர் இல்லத்தில். இந்த நிலை இருக்கிற. எனவே எப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன செய்வது? இதுதான் மிக முக்கியம். எனவே இந்த முதியோர்களை, முன்னோர்களை நாம் பராமரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். இரண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், நாம் என்று செய்கிற நல்ல செயல்களும் தீய செயல்களும் நம்முடைய தலைமுறைகளுக்கு வந்து சேர்க்கின்றன. அதை இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். பல பேர் நம்ம என்னுடைய தலைமுறையை ஒத்தவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், உங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, உங்க தாத்தா பாட்டி என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார்கள். எனவே அவர்களுடைய புண்ணியம் தான் நமக்கு வருகிறது. இல்ல சில பேர் தருதலையா போயிடுவாங்க, அவன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்ன குடும்ப ஒண்ணுச்சுங்களோ என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. இது பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியேல் நூலிலே கடவுள் சொல்லுகிறார், பெற்றோர்கள் திராட்சை பழம் தின்றார்கள், பிள்ளைகளின் பல் பூசியது என்று சொல்றார். பெற்றோர்கள் திராட்சை பழம் தின்றார்கள். நம்ம ஊர்ல பெற்றோர்கள் புளியங்காய் தின்னார்கள். புளியங்காயும் பாக்குறது இல்லாம போச்சு, கடையில வாங்குறதானே, இதுதான் புளி அப்படின்னு வாங்குறாங்க. எனவே பெற்றோர்கள் புளியங்காய் தின்றார்கள், பிள்ளைகளுடைய பல் பூசிற்று என்று ஆக்கி விடுகிறார்கள். எப்படி? எங்கேயோ இருந்து அப்பா அம்மா புளியங்காய் தின்னா எப்படி பிள்ளைகளுக்கு பல் பூசும்? இதுதான் தீமையினுடைய விளைவு. தீமையினுடைய விளைவு என்பது தலைமுறைகளை பாதிக்கிறது. எனக்கு ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், கிராமம் முழுவதும் அவர்கள் அந்த பெற்றோரை பாராட்டுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறந்த 5 1 2 3 5 பிள்ளைகளும் விளங்காமலே போனார்கள். நான் யோசித்து பார்ப்பேன், அவங்க 2 பேரும் நல்லவங்க. அப்போ ஏதோ மூதாதையர்களுடைய அவர்களுடைய பாவம் இந்த குழந்தைகள். 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை இவங்க விருப்பம் இல்லாத எடுத்து கட்டி கொடுத்தாங்க, 2 பிள்ளையும் தற்கொலை பண்ணிச்சு. 3வது பிள்ளை முத கல்யாணம் அவுட்டு, 2வது கல்யாணம் பெருசா ஒண்ணும் இல்லை. 2 பசங்க, ஒருத்தையும் காணாம போயிட்டேன், இன்னும் ஒருத்தையும் கல்யாணம் பண்ண, அந்த பிள்ளை வாழாம போயிடுச்சு. எங்க போய் சொல்றது? இப்படி ஒரு வீட்டில் இத்தனை அவசங்கள், இவ்வளவு தீமைகள், ஆனால் அவர்கள் நல்ல பெற்றோர்கள். எனவே நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நன்மையையோ தீமையையோ பரிசாக பிடிச்சிருக்கிறோம். எனவே நாம் நல்லவர்களாக நடக்க வேண்டும், கடவுள் பயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறார், கடவுள் பயம், தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம். எனவே கடவுளுக்கு பயந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். எனவே கடவுள் பயம் கொண்டவர்களாக, நன்மை செய்பவர்களாக, நல்லது செய்பவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தலைமுறைகளும் நன்றாக இருக்கும். இறுதியாக நம்முடைய தாத்தா பாட்டியிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டது என்ன? கொஞ்சம் ஏக்கர் நிலம், வாஸ்தவம் தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஓசாரம் கவனிப்பு, அம்மாச்சி வீட்டுல சொல்ல வேண்டியதுல நல்லா தான் கவனிப்பாங்க. ஆனா அப்பாயி கவனிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயம். எங்க அப்பாயி, நான் எப்பவும் அப்பாயி நினைக்கும் போது நினைப்பேன், எங்க அப்பாயிக்கு எனக்கு, எங்க அப்பாவுக்கு முன்னாடி 4 5 அண்ணங்க, எல்லாருக்கும் பேரம்பேத்தி. ஆனா எங்க அப்பாயி எப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு வரோம், சேலைக்கு உள்ள கொண்டாந்து ஒரு பெரிய கொட்டா நிறைய பயிர், இந்த குறிப்பா அறுவடை காலத்துலதான் அந்த பயிர் வைப்பாங்க, அப்படியே கொண்டு வந்து என்னை உள்ள எழுத்துட்டு போய் எங்க வீட்டுல உட்கார வச்சு பக்கி பயிர் அவ முன்னாடி பின்னு முடிச்சிரு அப்படின்னு சொல்ல. அதாவது எனக்கு தோணும், ஏன் அப்பாய்க்கு மத்த அண்ணன் தம்பிமாருக்கு மேல தங்கச்சிமாருக்கு மேல
அவ்வளவு நாட்டம் இல்லை. சரி, ஏதோ நினைச்சிருக்கும் போலவே சாமியாராக நல்லவளா இருக்கான் அப்படின்னு. எனவே எப்படி அவர்களுடைய நல்ல செயல்கள், அவர்களுடைய அன்பு, இவையெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இதில் எல்லாம் அவர்கள் கொடுத்த விசுவாசம், அவர்கள் கொடுத்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். என்னுடைய வருத்தம் எல்லாம் இங்க வந்திருக்கிறதுல கணக்கு எடுங்க, 30 வயதுக்கு மேலே உள்ளவர்களால் அதிகமாக இருப்பீர்கள். 10% கூட 30 வயதுக்கு கீழே உடையவர்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகிறது. சாதாரணமாக பங்கு கோவில்களில் கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்பணிகளிலே இளைஞர்களையும் சிறுவர்களையும் பார்ப்பதில்லை. இளைஞர் அவனா போயிடுறான் வெளியே. ஒரு என் பங்குசாமியார் என்னுடைய மறை மாவட்டத்துல இந்த மாதா திருநாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு 100 ஆடு 150 ஆடுன்னு பெற்ற பழக்கம். இது இந்து பழக்கம் மாதிரி ஆயிப்போச்சு. அதனால சாமி ஃபாதர்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க, இதை நிறுத்தணும். பல வருஷமா எனக்கு முன்பாக சொல்லி கொண்டாங்க. இப்ப நான் வந்தோன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் கலந்து பேசி நாளைக்கு மறை மாவட்டத்துல எல்லா கோவில்கள்லையும் இந்த ஆடு நொட்டு விழா தடை செய்யப்படுகிறது என்று நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அதனால ஒரு ஊருக்காரங்க வந்து, பெரியவங்க வரல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பங்குச்சாமியாரை பிடிச்சு இந்த மாதிரி ஆடு வெட்டணும், நாங்க வெட்டலைன்னு சொன்னா நாங்க இந்துக்களா போயிடுவோம் அப்படின்னு சொன்னானுங்களாம். அப்ப அவர் சொல்லணும் போல தோணுச்சான், ஏண்டா இப்ப என்னடா அப்படித்தாண்டா இருக்கீங்க, கோயிலுக்கு வந்ததானடா நீங்க கிறிஸ்தவன். எனவே இப்படி இந்த கிறிஸ்தவ விசுவாசம் இப்ப பிள்ளைகளை ஏன் விட்டுட்டு எல்லாரும் பிள்ளைகளை விட்டு வரீங்க கோயிலுக்கு போகும்போது நிறைய பேரு? காரணம் டியூஷன் கிளாஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப் அல்லது கம்ப்யூட்டர் கிளாஸ். அப்ப என்ன உங்களோட செய்தியை பிள்ளைகளுக்கு மறைமுகமாக சொல்லுகிறீர்கள்? கடவுளை விட இதெல்லாம் முக்கியம்டா சாமியோட. ஆனா ஏன் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருடைய அனுபவம் என்னன்னா, சாமி ஃபர்ஸ்ட், காட் ஃபர்ஸ்ட். With God you are a hero, without God you are a zero. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஒரு 0, நிறைய பணம் வச்சிருக்கீங்க ஒரு 0, நல்ல வீடு கட்டிருக்கீங்க ஒரு 0, நீங்க தப்பி தவறி கவுன்சிலர் பிரசிடென்ட் ஆகுறீங்க ஒரு 0. இப்படி போடுங்க, ஒரு 6-10 0. மொத்தத்துல நீங்க 0 தான், முட்டை தான். ஆனா அந்த சைவருக்கு முன்னாடி 1 போடுங்க, அது லட்சம் ஆகிறது, கோடி ஆகிறது, மில்லியன் ஆகிறது. எனவே இந்த கடவுள் காட் ஃபர்ஸ்ட், முதலில் கடவுள் வேண்டும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஒரு செக்கு மாடு இருக்கும். அதாவது குறிப்பாக விவசாயிகளுடைய ஊர்கள்ல, எல்லா ஊரும் விவசாய ஊரா தானே இருந்துச்சு, இப்பத்தானே இப்படி ஆகி போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அப்ப விவசாய ஊர்கள்ல செக்கு இருக்கும். செக்கு வட்டி என்ன பண்ணுவாரு, மாட்டை புண்ணாக்கு போட்டு நம்ம கொடுக்குற எள்ளு, கடலை, நிலக்கடலை இதெல்லாம் போட்டு ஆட்டிட்டு நம்மகிட்ட என்ன கொடுப்பாரு, புண்ணாக்கு அவர் குழி அடிக்குவார் அப்படி. ஆனா இப்பெல்லாம் செக்கே பார்க்க முடியறது இல்லை, நம்ம வாங்குறதெல்லாம் கடையில வாங்குறாங்க. அவன் எந்த எண்ணெயாவது கொடுத்துட்றாங்க, சில பேர் குருடாயிலையும் ஊற்றி கொடுத்துட்றாங்க, சமையல் எண்ணெய்ன்னு சொல்லி. அதனால என்ன ஆகிறது, சாப்பிட்ட உடனே வாந்தி வியாதி ஆகி போட்டு பல பேர் செத்தும் போறாங்க. ஆனா இப்பவும் எங்கேயாவது ஒரு இடத்துல அபூர்வமா செக்கு மாடு ஒரு யங்ஸ்டர் போய் பார்க்கறான், செக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கு, மாடு சுத்திக்கிட்டே இருக்குது. இவரு இதை போட்டிருக்காரு, கடலையை போட்டிருக்காரு, அதை ஆட்டிக்கிட்டு வருது. ஆனா ஆளை காணாம், வேலை வாங்குறவரு செக்யூரிட்டி காணாம். இவரை தேடி போறான். தேடி போய் அவர் வீட்டுல உட்காந்து கஞ்சி சாப்பிட்டு இருக்காரு. என்னங்க நீங்க மாட்டை ஓட்டி விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, மாடு சுத்தி வராம நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, அது செக்கு மாடுப்பா, ஒரு தடவை கூட்டு விட்டேன்னா அது வாட்டில சுத்திக்கிட்டே இருக்கும், நான் போய் நிறுத்தினா தான் நிற்கும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்புறம் சொன்னாரு, ஒருவேளை அது சோம்பேறித்தனப்பட்டு நின்றுச்சுன்னு வச்சுக்க, இப்ப எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா, கழுத்துல நான் சலங்கை கட்டியிருக்கேன், அதனால அது நடக்கும்போது சத்தம் கொடுக்குது, சத்தம் கொடுக்கறதுனால மாடு நடந்துகிட்டு இருக்கு, வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இவன் உடனே காலேஜ் படிக்கிற பையன்ல ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டான், ஆமா உங்க மாடு நின்றுக்கிட்டு தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ சத்தம் கேட்க, ஆனா நீங்க ஏமாந்துருவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவரு சொன்னாரு, அதனாலதான் தம்பி நான் காலேஜ்ல மாடுகளை படிக்க வைக்கிறது இல்லை, கற்றதனால் ஆய பயனின் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின்.
படிச்சு என்னடா பிரயோஜனம்? எங்க தாத்தா சொன்னார், சாமிக்கு நல்ல பிள்ளையா நடந்தோம். எனவே கற்பது கல்வி என்பதற்கு இறைவனிடம் விட்டு செல்வது. இன்றைக்கு கற்பவர்கள், காலேஜ் படிப்பவர்கள் தேவாலயத்திற்கு வருவதில்லை என்று சொன்னால், அதை பெற்றோர்கள் கடிந்து வருவதில்லை என்று சொன்னால் யாருடைய குற்றம்? இப்ப இன்னொன்னு நடக்குது. அந்த காலத்துல எம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஆனா இப்ப கஷ்டம் இல்லாம வளருது. ஆனா அப்பெல்லாம் தற்கொலைகளே கிடையாது. எங்கேயாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கேள்விப்படுறது, எங்கேயோ ஒருத்தர் எங்கேயோ பண்ணிட்டார். ஆனா இப்போ டெல்லி, இந்த ஊர்ல அந்த ஊர்ல எல்லா ஊர்லயும், நம்ம ஊர்ல நம்ம தெருவுல எப்படி என்று நடக்கிற இது காரணம்ங்கிறது கேவலமான காரணம். புருஷனுக்கு போன் அடிச்சு சாமி எடுக்கலையா, அதனால தற்கொலை. கெமிஸ்ட்ரி பாடம் டஃபா இருந்துச்சான், அதுல பாஸ் பண்றவர் ஆனா தற்கொலை. எப்படி எதற்கெல்லாம் இவங்க எதுக்கு எடுத்தாலும் கயிறு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப துப்பட்டா போதுமானதா இருக்கிறது. எனவே இப்படி இந்த மனநிலை வருவதற்கு காரணம் என்ன? அதுக்கு வள்ளுவர் சொல்லுகிறார், இந்த மனநலம் என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், அந்த எல்லாம் வல்ல இறைவனை பற்றி கொள்ளுகிற பொழுதுதான். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார் கல்லால், சொல்லுங்க முடிங்க, மனக்கவலை மாற்றல் அரிது. இப்ப மனக்கவலை இல்லாம இருக்கணும்னா சாமியை கும்பிடணும், சந்திரமதாவை தேடி வர வேண்டும். எப்படி இறைவனுடைய பக்தி உடையவர்களாக, பயமுடையவர்களாக அந்த பாதையை நம்மை வழிநடத்தி செல்கிற நம்ம தாத்தா பாட்டிமார்கள், இயேசுனுடைய தாத்தா பாட்டிகளுடைய வழியில் செல்வோம். இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். ஆமென்.